வணக்கம். கீழ்க்கண்ட பதிவுகள் யாவும் பிபிசி இணையதளத்தில் பகிரப்பட்ட கருத்துக்கள். ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் மாநில மசோதாக்களை கையாளும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தனது அதிகாரங்களை பயன்படுத்தி காலக்கெடுவை விதிக்க முடியுமா என உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குறிப்பு ஒன்றை அனுப்பியுள்ளார். இந்திய அரசியலமைப்பின் 143வது பிரிவின் கீழ் உச்சநீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட இந்த குறிப்பில் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்பட்ட மசோதாவை ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் நடைமுறைப்படுத்த முடியுமா என்பது உள்பட 14 கேள்விகளையும் முன்வைத்துள்ளார் குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய ஒரு வழக்கில் குடியரசுத் தலைவர் கருத்து கேட்டு குறிப்பு அனுப்புவது அந்த தீர்ப்பை பாதிக்குமா? இந்த நகர்வு குறித்து தமிழ்நாடு அரசு கூறுவது என்ன? தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகங்கள் தொடர்பான 12 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தது சட்டவிரோதம் எனக் கூறி சட்டப்பிரிவு 14(2) கீழ் தனக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியது உச்சநீதிமன்றம். அதோடு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க கால வரம்பும் நிர்ணயித்தது. இந்த தீர்ப்பு தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியாவின் அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி என தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தீர்ப்பு தொடர்பாக அப்போது குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்று வினவி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்துக்கு குறிப்பு அனுப்பியுள்ளார்.